ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் பேசப்பட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசுகி பாம்பு அப்படின்றது ஒரு விஷயத்தை பற்றி. இந்தியாவில் இருக்கிற குஜராத்தில் இருக்கிற ஒரு லைம்ஸ்டோன் மைனிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்போட எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த ஒரு எலும்புக்கூடு கிட்டத்தட்ட 50 அடிக்கு நீளமாக இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் ஆர்கியாலஜிஸ்ட் இந்தியாவுக்கு வெளிப்படுத்தும் போது இந்தியாவில் இருக்கிற சில மக்கள் என்ன பேசியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு பாம்பு வாசுகி பாம்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலி வாசுகி பாம்பு நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. இன்னும் இந்த வாசுகி பாம்பு அப்படின்னாக்கா, சிவன் அவர்களோட கழுத்தில் இருக்கிற பாம்பு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வாசுகி பாம்புன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு வாசுகி பாம்பு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வாசுகி பாம்போட எலும்பு துண்டுகள் அப்படின்ற ஒரு விஷயத்த மித்தாலஜிக்கலாக கனெக்ட் பண்ணுறாங்க சில பேர். சரி, மக்கள் தான் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கும்போது சில மீடியாக்களுமே, ரொம்ப பிரபலமாக பேசப்படுற மீடியாக்களுமே இந்த ஒரு பாம்பை வாசுகி பாம்பாக போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனோகொண்டான்னு கேட்டிங்கன்னா அனோகொண்டாலாம் கிடையாது, டைட்டானோபா அப்படின்ற ஒரு பாம்பு. ஸோ இது கொலம்பியா நாட்டில் சில வருஷத்துக்கு முன்னாடி அதோட எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சாங்க. அந்த எலும்புக்கூடில் இப்போ ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. ஸோ கொலம்பியா நாட்டில் இருக்கிறது. ஸோ அதுக்கு பேர் டைட்டானோபான்னு வச்சாங்க. அதுதான் இது வரைக்குமே த கிங் ஆஃப் ஸ்னேக் அப்படின்ற ஒரு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாம்பாக இருந்துட்டு இருந்தது. பட் அது இன்னைக்கு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வாசுகி பாம்போட எலும்புக்கூடுகளை வச்சு அலைன் பண்ணி பார்த்ததுல இது டைட்டானோபா விடவே ரொம்ப பெரிய ஒரு பாம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதை விடவே இப்போ டைட்டானோபா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாம்பை தாண்டி இப்போ வாசுகின்ற இந்த பாம்பு தான் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பாக கருதப்படுது. அந்த ஒரு பாம்பு இந்தியாவில் வாழ்ந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா இது வாசுகி பாம்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. சரி, என்ன இந்த வாசுகி பாம்பு அப்படின்றத பார்க்கும்போது இந்த பாம்புக்கு பின்னாடி நிறைய ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்கு. அதை தாண்டி சில மிஸ்ட்ரிஸான ஒரு விஷயங்களும் இருக்கு. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இந்த ஒரு வாசுகி பாம்போட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஸோ அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எங்கே கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி அழிஞ்சது, எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தது, அது வாழும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ வாங்க, என்ன இந்த வாசுகி பாம்பு இருந்தது, உண்மையா பொய்யா, அது உண்மையிலே மித்தாலஜிக்கலாக இருக்கிற ஒரு விஷயமா, இல்லை உண்மையிலே இது இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மிருகமா, பாம்பா அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களும், ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மித்தாலஜிக்கலான சில ஸ்டோரிஸுமே நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி நீங்களுமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இந்த வருஷத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது தான் நம்மளோட கோலு. உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த ஒரு பாம்பு எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில், இந்தியாவில் இருக்கிற குஜராத் மாநிலத்தில் குச்சி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு லைம்ஸ்டோன் மைன் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 எலும்புக்கூடுகள் இந்த ஒரு பாம்போடு கண்டுபிடிச்சாங்க. முதல்ல இந்த ஒரு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு எலும்புக்கூடுகள் தான். இந்த ஒரு எலும்புக்கூடுகளை முதல்ல பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலையோட எலும்புக்கூடுகளாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா தான் சில ரிசர்ச்க்கு அப்புறமா இல்லை, இது முதலையோட எலும்புக்கூடுகள் கிடையாது, இது ஒரு பாம்போட எலும்புக்கூடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வாசுகி அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கலை இதுக்குள்ளே வருது. என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 27 எலும்பு தூடுகளை கணிப்பு வச்சு பார்த்தா இது கிட்டத்தட்ட 50 அடிக்கும் மேலே இந்த பாம்போட லென்த்து வருது. கிட்டத்தட்ட 1 டன்னுக்கும் மேலே இதோட வெயிட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊர் மக்கள் ஆஸ் யூஷுவலாக
மித்தாலஜிக்கல் உள்ளே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இது வாசுகி பாம்பு தான் இருக்கும், ஸோ சிவபெருமானோட கழுத்தில் இருக்கிற ஒரு பாம்பு தான் சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் இதை பேச ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி வாசுகியோட ஹிஸ்ட்ரி மித்தாலஜிக்கலாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்துட்டு பூமிக்கு வந்து ஒரு பாம்பை ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாம்பே எடுத்து அவர் ஒரு அணிகலனா ஒரு ஜொல் மாதிரி வந்துட்டு அவர் கழுத்தில் அதை போட்டுக்கிட்டாரு. அதுக்கு பேர் தான் வாசுகி பாம்பு அப்படின்றது சொல்கிறாங்க. இதுவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த ஒரு பாம்பு தான் வந்துட்டு இந்த இந்தியாவில் வந்துட்டு வாழ்ந்திருக்கு. இப்போ வந்துட்டு அதோட எலும்பு துண்டுகள் கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்துட்டு சிவபெருமானை வந்துட்டு கம்பேர் பண்ணி ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க இந்த ஒரு ஆர்கியாலஜி சைடில் வந்து ரிப்போர்ட் வச்சு. சரி, இது மட்டும்தான் ஒரு விஷயமா சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சிவன் பெருமானோட சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாலும், அதே போல் விஷ்ணு கடவுளை கும்புறவங்க அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு வாசுகி பாம்பு வந்துட்டு விஷ்ணு பெருமான் வந்துட்டு இருப்பார் இல்லையா, அவரோட ஒரு படுத்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு பாம்பு ஒன்று இருக்கும் இல்லையா, அதான் த கிங் ஆஃப் ஸ்னேக் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாம்பு தான் வந்துட்டு இந்த பாம்பு. அதுக்குமே வந்துட்டு வாசுகி பாம்புன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கிங் ஆஃப் ஸ்னேக்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது அந்த பாம்பு தான் இந்த பாம்புன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு விஷ்ணு சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு திரும்பி இந்த பாம்பை வச்சுட்டு ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு சிவபெருமான் காலத்தில் இருக்கிற பாம்பும் இதே தான், விஷ்ணு பெருமான் கிட்ட இருக்கிற பாம்புமே இதே தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் சிவனோட கழுத்தில் இருக்கிற பாம்பு வந்துட்டு இந்தியாவில் தான் வாழ்ந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே வராங்க. இதோட தொடர்ச்சியாக சில மிகப்பெரிய ஒரு மீடியாக்களுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு அவங்க நியூஸ் பேப்பரில் போட ஆரம்பித்தாங்க. அதாவது வாசுகியோட பாம்பு இந்தியாவில் வந்துட்டு கிடச்சிருக்கு, அதோட எலும்புக்கூடுகள் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இதுதான் மித்தாலஜிக்கலாக வந்துட்டு அவங்க பேசுகிற ஒரு ஸ்டோரி. இதெல்லாமே ஓரமாக இருக்கட்டும் மித்தாலஜிக்கல். இது சயின்ஸ் சைடில் நம்ம பார்க்கும்போது இது கண்டுபிடிச்சாங்கல்ல ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது வந்துட்டு இந்த ஒரு எலும்புக்கூடுகள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தல கிட்டத்தட்ட 4 கோடி வருஷங்கள், ஓகேங்களா, 4 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு பாம்பு வாழ்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு பாம்பு வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு போகிற ஒரு பாம்பு இல்லை, இது நிலத்தில் வாழ்கிற ஒரு பாம்பு அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இதோட எலும்பு கூடுகளை அரேஞ்ச் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட எந்த ஒரு நிலைவு வளைவுகள் இல்லாமல் இருக்குது அந்த எலும்பில். ஸோ இந்த பாம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ மோஷனில் கிட்டத்தட்ட 1 டன் வரைக்கும், இது 1 டன்னுக்கு மேலே இருக்கும் இந்த பாம்போட வெயிட். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ மோஷனில் ஸ்ட்ரைட்டாக தான் வந்துட்டு இது ட்ராவல் பண்ணுற ஒரு பாம்பு தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக போய் மற்ற மிருகங்களை வந்து வேட்டையாடுறதை தாண்டி இந்த பாம்பை தேடி மற்ற மிருகங்கள் வந்தால் அதோட வெயிட்டை யூஸ் பண்ணி அந்த மிருகங்கள் மேலே அந்த பாம்பு சுற்றி அதுக்கப்புறமா அந்த மிருகத்தை கொன்று அதுக்கப்புறமா அது முழுங்கும் முழுசா. ஸோ அப்படி முழுங்கினதுக்கப்புறமா அந்த ஒரு உணவே இந்த பாம்பு கிட்டத்தட்ட 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் அதோட ஜீரணமாக வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வாரம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பாம்பு பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வேட்டைக்குன்றது கிளம்பும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க இருக்க ஆர்காலஜிஸ்டுமே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பரபரப்பா பேசிட்டு இருக்கிற நேரத்துல இதோட தொடர்ச்சியா வந்துட்டு இப்போ வாசுகி பெரிய பாம்புன்றது கண்டுபிடிச்சாச்சு. இந்த வாசுகிக்கு முன்னாடி ஒரு கிங் ஆஃப் ஸ்னேக் அப்படின்றது ஒண்ணு இருந்தது. எதுன்னு பாத்தீங்கன்னா டைட்டனோபா. இது வந்துட்டு கொலம்பியா நாட்டுல இதுவுமே ஒரு மைனிங் இருக்கிற இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு, கிட்டத்தட்ட 43 அடி அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க கொலம்பியா நாட்டில். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த டைட்டனோபா தான் உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துட்டு இருந்தது. பட் இன்னைக்கு இந்த வாசுகின்ற ஒரு பாம்பு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த டைட்டனோபா விடவே கிட்டத்தட்ட 7 அடி 8 அடிக்கு பெருசு. ஸோ கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல வந்துட்டு இந்த வாசுகின்ற ஒரு பாம்பு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம இடையிலையுமே வந்துட்டு இந்த வாசுகி பாம்பு மிகப்பெரிய ஒரு பாம்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ டைட்டனோபா செகண்ட் இடத்துக்கு போய் வாசுகி ஃபர்ஸ்ட் இடத்துல த கிங் ஆஃப் ஸ்னேக் அப்படின்ற ஒரு பட்டத்தை தட்டி தூக்கிச்சுன்னு தான் சொல்ல முடியும். இதுல சில பேர் கேள்விகள் என்ன கேட்கறாங்கன்னா வந்துட்டு உண்மையிலே இவ்வளவு பெரிய ஒரு பாம்புகள்லாம் நம்ம உலகத்துல வாழ்ந்துதான் அப்படின்றது கேட்டாங்க. பட் இதுக்கான ஒரு சிம்பிள் பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு வேர்ல்டு மேப் இருக்குல்ல, அந்த ஒரு வேர்ல்டு மேப் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்ததுதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இந்த 4 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் கான்டினென்டா இருந்திருந்தது. சூப்பர் கான்டினென்ட்னா என்னன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஏசியா, அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கா, அப்புறமா கொலம்பியா, இது எல்லாமே வந்துட்டு ஒரே நிலப்பகுதியா தான் இருந்தது. அந்த நிலப்பகுதியில இருக்கிற நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான சில விலங்குகள் வாழ்ந்ததுக்கான ஒரு அத்தாட்சி இருக்கு. ஸோ அதனாலதான் இந்தியால எப்படி வந்துட்டு வாசுகி கிடைச்சதோ அதே பக்கத்துல அதே நிலப்பகுதியில இருக்கிற கொலம்பியாலையுமே வந்துட்டு
ஒரு படிமம் டைட்டானோபான்ற ஒரு படிமம் கிடைச்சது. அதுக்கப்புறமா அந்த சூப்பர் கான்டினென்ட்ல ஒட்டி இருக்கிற முன்னாடி ஆஸ்திரேலியாலுமே இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பாம்புகளோட படிமங்கள் கிடைக்க ஆரம்பிது. இப்படி பேக் டு பேக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ல கிடைக்க இருக்குதுன்னா இதுவே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட உலகம் இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் கான்டினென்ட்ல எல்லா நிலப்பகுதியுமே ஒன்னா இருந்தது. அதுக்கு அப்புறமா தான் தனித்தனியா ஆப்பிரிக்கா தனியா, ஏசியா கான்டினென்ட் தனியா, ஆஸ்திரேலியா தனியா, ஸ்ரீலங்கா தனியாட்டு தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த கான்டினென்ட் சூப்பர் கான்டினென்டா இருக்கும்போது மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான இருக்கிற எல்லா விலங்குகளுமே வந்துட்டு இங்க தான் வாழ்ந்து இருக்குங்க. அதனாலதான் பேக் டு பேக் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி ஒரு படிமங்கள் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா இதுக்கு முன்னாடி உலகம் எப்படி எக்ஸாக்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க. ஆப்வியஸ்லி அது கரெக்ட் தான். ஏன்னா ஒன்னொன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படிமங்கள் கிடைக்கும் போது அப்போ இதுவும் ஏசியாவுக்குள்ளதான் இருந்தது, அப்போ கொலம்பியாவும் ஏசியாவுக்குள்ளதான் இருந்தது, ஆஸ்திரேலியாவும் ஏசியாவுக்குள்ளதான் வந்தது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்குள்ள நம்ம வர முடியும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்க சூப்பர் கான்டினென்ட் எந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு விரிவடைஞ்சு இருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு நிறைய சயின்டிஸ்டுமே வந்து வருவாங்க. அதே போல நமக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிய வரும். இது ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் இது இறந்ததுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எப்படி டைனோசர்லாம் வந்துட்டு ஒரு இது வந்தது, அழிவுன்றது வந்தது. ஸோ அதே போலதான் வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே இந்த உலகம் அழிஞ்சிருக்கு, ஒவ்வொரு விதமா மாறி இருக்கு. ஸோ அதே போல இந்த ஒரு உயிரினங்களுமே வாழ்ந்த ஒரு காலத்துல ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்திருக்கும், பேராபத்து வந்திருக்கும். அதுல எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு மண்ணோட புதைஞ்சு போயிருக்கும். அது மண்ணோட புதைஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நமக்கு அந்த ஒரு படிமங்கள்ன்றது கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. பட் அப்சல்யூட்லி கரெக்டா. நம்ம டைனோசர்லாம் எப்படி இறந்தது, அந்த விங்கெல்லாம் வந்து எப்படி பூமியில விழுந்து டைனோசர்லாம் இருந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான், நம்ம நிறைய படத்துல பார்த்துக்கோம். ஸோ அதே ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ஒரு பாம்புகளுக்குமே நடந்திருக்கலாம். ஸோ இதுதான் இந்த வாசுகியோட மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. அண்ட் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது எப்படி வாழ்ந்தது, எப்படி இறந்தது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சா இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் என்ற ஒரு விஷயம் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே இந்த வாசுகியோட மொத்த டீட்டெயில்ஸுமே அவங்க தெரிஞ்சுக்க நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு வாசுகி அப்படின்ற ஒரு பாம்பு உண்மையிலேயே இருக்கா இல்ல மித்தாலஜிக்கலா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏவி.